வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மற்றும் தென்மாகாண சபை தேர்தல்களுக்காக பிரதான கட்சிகள் வேட்புமனு தாக்கல். வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவு. அமெரிக்க உயர் அதிகாரிக்கு விசா மறுக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை இலங்கை நிராகரிப்பு. இந்திய வீட்டுத் திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து வவுனியா நெடுங்கேணி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். பருப்பு இறக்குமதிக்கான தீர்வை அரசாங்கத்தால் குறைப்பு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 11,000 ஓட்டங்களை கடந்தார் குமார் சங்கக்காரர். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரமான தாமரை கோபுரத்தின் நிர்மாண பணிகளின் தரம் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படுகின்ற தாமரை கோபுரத்தின் தரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலக்கீழ் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. உலக பெண்கள் விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்கள தூதுவர் கேத்தரின் ரசல் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கான விசா இந்த நாட்டு அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. ஆயினும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் அந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளதுடன் தூதுவரின் இலங்கை விஜயத்திற்கான கால அட்டவணையில் மாத்திரம் மாற்றம் மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உலக பெண்கள் விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்கள தூதுவர் கேத்ரின் ரசல் அந்த நாட்டு உபஜனாதிபதி ஜோ பைடனுடைய மனைவியின் அலுவலக பிரதம அதிகாரியாகவும் செயற்பட்டு வருகின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தெற்காசிய நாடுகளுக்கான விஜயத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டுள்ள கேத்ரின் ரசல் இதன்போது இலங்கைக்கும் வருகை தர எண்ணியிருந்தார். இருப்பினும் தூதுவர் கேத்ரின் ரசலுக்கு விசா வழங்குவதை இலங்கை அதிகாரிகள் நிராகரித்தமை தொடர்பில் அமெரிக்கா தனது கவலையை வெளியிட்டுள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. அவருக்கு விசா வழங்கப்பட மாட்டாது என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகில் உள்ள பெண்களை சமூக மற்றும் அரசியல் ரீதியாக மேம்படுத்தி சமாதானம் மற்றும் நிலையான அபிவிருத்தி ஏற்படுத்துவதே தூதுவர் கேத்ரின் ரசலின் பொறுப்பாக உள்ளதென அமெரிக்க தூதரகம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் அவருக்கு விசா வழங்குவதை நிராகரிக்கவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தூதுவருக்கு இலங்கை பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு தேவையான காலத்தை ஒதுக்கிக் கொடுப்பது தொடர்பில் ஏற்பட்டிருந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவருடைய பயண திகதிகளில் மாத்திரம் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்ததாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை தூதுவர் கேத்ரின் ரசல் நேற்று தெற்காசிய நாடுகளுக்கான விஜயத்தை ஆரம்பித்ததாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கும் அவர் செல்ல உள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் என 3 வெளிநாட்டவர்களின் காலனித்துவ ஆட்சி இடம்பெற்ற மாநகரம். இந்த ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற அற்புதமான ஞாபக குறிப்புகளை கண்டறிவதற்கான வரலாறை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தது. இதன் முதற் பயணம் குறித்து இன்று முதல் நாம் ஆராய்வோம். வரலாற்றை தேடிய இந்த ஆராய்ச்சி பயணத்தின் பூர்வாங்க நடவடிக்கைகளை கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான அலுவலகத்தில் இருந்து நாம் ஆரம்பித்தோம். போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தர் காலத்து வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை தேடி செல்வதே எமது இந்த ஆராய்ச்சியின் முதற் திட்டம். இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அழைக்கப்படும் இலங்கையின் வர்த்தக தலைநகரம் கொழும்பு என பெயர் பெற்று விளங்குகின்றமைக்கு பல அற்புதமான மரபு வழி கதைகள் உள்ளன. இலங்கையின் தலைநகரான கொழும்பிற்கு கொழும்பு என்று பெயர் வர பல மரபு வழி கதைகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான மரபு வழி கதை என்னவென்றால், சைத்திய வீதி என்று அழைக்கப்படும் இந்த வீதி முதல் கமிஷனர் வீதி என்று அழைக்கப்பட்டது. இந்த வீதியில் ஒரு மரம், மாமரம்,
பழங்களுடன் இலைகள் எதுவும் இல்லாமல் காட்சியளித்தது. அதனால் அந்த மாமரம் கொல அம்ப மரம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த மரம் இருந்த இந்த இடமும் கொல அம்ப என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கொல அம்ப என அழைக்கப்படும் இந்த மாமரம் பல தலைமுறை காலமாக இருந்து வந்துள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கொழும்பு என பெயர் வர மற்றும் ஒரு மரபு வழி கதையும் உண்டு. கலனி கங்கையின் கிளை நதியான கொளம் கங்கை கொழும்பு துறைமுக பகுதியில் கடலுடன் சங்கமிக்கிறது. இதனை வைத்து கொளம் தொட்ட என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் பிற்காலத்தில் கொழும்பு என அறியலாயிற்று. இலங்கையின் எழில் கொஞ்சும் இயற்கை வனப்பில் ஈர்க்கப்பட்டு இலங்கையை வந்தடைந்த போர்த்துகேயர் நமது நாட்டை செயிலாவோ தீவு என்று அழைத்தனர். செயிலாவோ தீவு பக்கம் செல்கிறது எமது பார்வை. 1505 ஆண்டின் பிரிதொரு தினத்தில் மாலைத்தீவிற்கு அப்பால் கடல் அலையில் மிக வேகமாக அள்ளுண்டு வரப்பட்ட சிறிய ரக கப்பல்கள் சில இலங்கையின் தென்கரையோரத்தில் ஒதுங்கின. இவை பசுமையான எழில்மிகு காலி துறைமுகத்தை வந்தடைந்தன. ஆயினும் தங்களின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் இலக்குகள் மாற்றமடைய வேண்டும் என போர்த்துகேயர்கள் மீண்டும் கப்பலில் ஏறி கொழும்பு துறையை தேடி பயணத்தை ஆரம்பித்தனர். லாரன்சோ டி அல்மேதா கட்பாறை ஒன்றின் மீது செதுக்கிய வரலாற்றை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு நாளையும் பயணிக்க இருக்கிறது. இந்திய வீட்டு திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெடுங்கேணி மகா வித்தியாலயத்துக்கு அருகில் இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். நெடுங்கேணி பிரதேசத்தைச் சேர்ந்த 50க்கும் அதிகமான மக்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதுடன் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் தமக்கு பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை பிரதேச செயலகத்தில் கையளித்துள்ளனர். இந்த மகஜரை வவுனியா வடக்கு பிரதேச செயலக அதிகாரிகளிடம் கையளித்துள்ளனர். இதேவேளை நெடுங்கேணி பிரதேச மக்களின் வீட்டு பிரச்சினை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம் உட்பட முக்கியஸ்தர்கள் வவுனியா வடக்கு பிரதேச செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக வவுனியா வடக்கு பிரதேச செயலக உதவி செயலாளர் பி ஆயகுலனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 20 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் 2009 ஆண்டில் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் 2011 ஆண்டு இந்திய வீட்டுத் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இதன் பிரகாரம் வீட்டுத் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்த 193 பேரில் 126 பேருக்கான வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. பிரதேச செயலக பிரிவில் மீள்குடியேற்றப்பட்ட சகல மக்களினதும் விவரங்கள் ஏற்கனவே வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பி ஆயகுலன் குறிப்பிடுகின்றார். இந்திய வீட்டுத் திட்டத்தின் அடுத்த கட்டங்களுக்கான பயனாளிகள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். මෙන්න දැන් ලැබුණු විශේෂ පුවතක්. පළාත් සභා මැතිවරණය සඳහා කොළඹ දිස්ත්‍රික්කෙන් අපේක්ෂකයන් තෝරා ගැනීමට අදාළ ජාතික නාම යෝජනා මණ්ඩලය තීරණයගත් ආකාරය සම්බන්ධයෙන් තමා අතිශය කනගාටුවටත් දැඩි අපේක්ෂා භංගත්වයටත් පත් වූ බව පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රවි කරුණානායක මහතා එක්සත් ජාතික පක්ෂයේ ජාතික නායක රනිල් වික්‍රමසිංහ මහතාට ලිපියක් යවමින් දැනුම් දී තිබෙනවා. කරුණානායක මහතා පවසන්නේ සෙසු දිස්ත්‍රික්කවලට අදාළව අනුගමනය කළක් මෙන් කොළඹ දිස්ත්‍රික්කයේ සියලු දිස්ත්‍රික් සංවිධාන වලින්ද නාම යෝජනා මණ්ඩලය අදහස් විමසිය යුතු බව තමා ඉල්ලීම් කළද එම ඉල්ලීම ප්‍රතික්ෂේප කරනු බවයි. එම ක්‍රියාකලාපය හා එකඟ නොවන තමා නාම යෝජනා මණ්ඩලයේ අභිමානය වෙනුවෙන් නාම යෝජනා මණ්ඩල රැස්වීමෙන් පෙබරවාරි මාස 3 වෙනිදා රාත්‍රී 9:23ට ඉවත් වූ බව රවි කරුණානායක මහතා රනිල් වික්‍රමසිංහ මහතාට සැලකර සිටිනවා. ජාතික නාම යෝජනා මණ්ඩලය නියෝජනය කරන කොළඹ දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු දෙදෙනා වන්නේ තමා හා ජාතික නායකවරයා පමණක් වීම තුළ දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය මට්ටමේ ක්‍රියාකාරී නොසලකා හැරීම ආසන සංවිධායකවරුන් සිත් තැවුලට පත් කිරීමක් බව කරුණානායක මහතාගේ ලිපියේ සඳහන්.
ඒ අනුව අදාළ අත්නෝමතික තීරණගත් පිරිස් එළඹෙන පළාත් සභා මැතිවරණයේ කොළඹ දිස්ත්‍රික්කයේ ප්‍රතිඵල සම්බන්ධයෙන් සම්පූර්ණ වගකීම බාරගත යුතු බව කරුණානායක මහතා පක්ෂයේ ජාතික සංවිධායකවරයාට දැනුම් දී තිබෙනවා. ඔහු වැඩිදුරටත් ප්‍රකාශ කර ඇත්තේ කොළඹ දිස්ත්‍රික්කයේ සියලුම සංවිධායකවරුන් වන සහයෝගීතාව පළ කිරීමක් ලෙස ජාතික නාම යෝජනා මණ්ඩලයේ තේරීම් කමිටුවෙන් ඉවත් වීමට තමා තීරණය කළ බවයි. අරුල් நன்றி டாஷ்மா. விசேட செய்தி ஒன்று. ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு சபையின் தெரிவுக் குழுவிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க விலக தீர்மானித்துள்ளார். தனது இந்த தீர்மானம் குறித்து அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலின் பொருட்டு கொழும்பு மாவட்டத்திற்கான வேட்பு மனு தெரிவு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து தாம் கவலை அடைவதுடன் மனவேதனைக்கும் ஆளாகியிருப்பதாக ரவி கருணாநாயக்க தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற கொழும்பு மாநகர சபை தேர்தலை வெற்றி கொண்டதனை போன்று இந்த முறை மாகாண சபை தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் வெற்றியும் நிச்சயமான ஒன்று என்பதனை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ரவி கருணாநாயக்க கொழும்பு மாவட்ட வேட்பாளர்கள் தேர்வில் அமைப்பாளர்களின் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்படாமல் தன்னிச்சையான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியினால் கட்டி எழுப்பப்பட்ட ஜனநாயக கொள்கைகள் மற்றும் கட்சியின் கொழும்பு மாவட்ட கட்டமைப்பிற்கு முரணான எதேச்ச அதிகார முடிவான வேட்பாளர்கள் தெரிவை தாம் நோக்குவதாக ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தகுதியுடைய மற்றும் வெற்றி பெறக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மாவட்டத்திற்குள் இருக்கின்ற நிலையில் கட்சிக்காக ஒரு நாள் கூட செயற்பட்டிராத கட்சியின் மேம்பாட்டிற்காக உழைக்காத சிலர் வேட்பு மனுவில் உள்வாங்கப்பட்டுள்ளமை கட்சிக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் தொகுதி அமைப்பாளர்கள் மத்தியில் அதிருப்தியை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டவர்களே இந்த முறை மாகாண சபை தேர்தலில் கட்சியின் முன்னேற்றத்திற்கான முழுமையான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் ரவி கருணாநாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். ரமேஷ். Thank you, Arul. Continuing our breaking news coverage, in a letter addressed to UNP leader Ranil Wickremesinghe, UNP parliamentarian Ravi Karunanayake announced that he is stepping down from the selection committee of the UNP National Nomination Board. In his letter, the parliamentarian states that he is extremely saddened and deeply disappointed with the manner in which the National Nomination Board took decisions with regard to the selection of candidates to contest for the Western Provincial Council polls from the Colombo district. Now, Ravi Karunanayake notes that a unilateral decision was taken by the leader of the United National Party that the National Nomination Board will take the decisions on candidates without reference to the Colombo district organisers. He states that this is an arbitrary decision taken against the unity of the Colombo district organisation and is against the democratic principles upon which the United National Party is built upon. The parliamentarian adds in his letter that all electoral organisers of Colombo opposed this practice. Ravi Karunanayake further states that some nominees of the party have not worked for the party even for a single day, adding that some have been working to the detriment of the party. He adds that this has disheartened the electoral organisers and therefore it is the duty of those who made these unilateral decisions to take full responsibility of the performance of the party at the upcoming polls. Now, in his letter, the parliamentarian also notes that he walked out of the nomination board meeting of the 3rd of February in protest against this decision and decided to resign from the selection committee of the UNP National Nomination Board in order to show solidarity with all the Colombo district organisers.